நாங்கள் சென்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி டில்லியிலே ஒரு பேச்சுவார்த்தை மீனவருக்கு மீனவர் என்ற வகையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அங்கே எல்லை தாண்டி அனுமதியின்றி வந்து எங்கள் கடல் பரப்பிலே இழுவமடை தொழிலை செய்து எங்களுக்கு பல நிட்டூழியங்களை செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய குற்றங்களை முழுமையாக எடுத்துரைத்தோம். அந்த குற்றச்சாட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் வாயிலாக அங்கே எங்களுக்கு கிடைச்ச பெறுபேறு அவர்கள் முழு பேரும் தாங்கள் இந்த தொழில் இழுவமடை தொழிலில் இருந்து விலகி மாற்று தொழிலுக்கு போவதற்கு உறுதியளித்திருந்தார்கள். அதே போன்று 5ஆம் தேதி உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடந்தது டில்லியிலே அமைச்சர்கள் சந்திப்பின் போது. அங்கேயும் முதல் முறையாக இந்திய மத்திய அரசினால் இந்த இழுவமடை தொழிலை உடனடியாக நிறுத்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். அது அந்த வகையில் எங்களுக்கு அது ஒரு திருப்தியை கொடுத்திருந்தது. திடீரென்று அந்த பேச்சுவார்த்தை மாற்றி அமைக்கப்பட்டு இந்த வருட இறுதியிலே டில்லியிலே அந்த பேச்சுவார்த்தை பேசுவது அதிலும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையிலும் கூட மீன்பிடி அமைச்சர் கலந்து கொள்ளாத வெளிவார அமைச்சர்கள் கலந்து கொள்கிற ஒரு பேச்சுவார்த்தையாக அமைகிறது. அப்ப தலைவர் சொன்னது போல அதிலே ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக இங்கே அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தையோ அல்லது எங்களையோ ஏமாற்றி நல்லிணக்க அடிப்படையிலே இந்த படகுகளை விடுவிப்பது வளமை. அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்கள் அரசாங்கத்தினூடாக வருட இறுதிக்குள் எப்படி ஏதாவது படகுகளை விடுவிப்பதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையை கையாள போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. பேச்சுவார்த்தை என்பது திட்டமிடப்பட்டு ஜனவரி 2ஆம் தேதி என்று போடப்பட்டிருந்தது. இருந்தும் அதை திடீரென்று மாற்றி 31ஆம் தேதி என்று போடப்பட்டதில் உள்ள மர்மம் என்னங்கிறதும் எங்களுக்கு ஒரு தெளிவில்லாத தன்மையை தருகின்றது. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் மீண்டும் உழுவப்படகுகள் இங்கே கரைக்கு தொழில் செய்ததையும் அது தடுக்கப்பட்டதையும் நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய நம்பிக்கையை வீணடிக்காமல் இந்த பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி இலங்கையிலேயே 2ஆம் தேதி நடைபெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய திடமான எண்ணம்.